மதிப்புமிகு திண்டுக்கல் மாநகர மேயர் அவர்களுக்கு வணக்கம். நான் ஒரு ஆசிரியர், சமூக சிந்தனையாளர் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட உரிமையோட ஒரு கோரிக்கையை வைக்கலான் இருக்கேன். நான் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு நத்தம் வழியாக ஒரு நத்தம் சாலையை நோக்கி ஒரு 10 கிலோமீட்டர் டெய்லி பயணிச்சிட்ருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுமலை பிரிவுலேருந்து திண்டுக்கலை நோக்கி வர்றப்போ திண்டுக்கல் மாநகராட்சி உங்களை அன்புடன் அழைக்கிறது அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். அதே வேளையில் அந்த ஸ்டேட் ஹைவே அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் அழகாக அரளிச்செடி அந்த ரோடு போடுறப்பே நட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சில அரளிச்செடி வெப்பத்தினால அழிஞ்சிருச்சு. ஆனால் இருக்கக்கூடிய அரளிச்செடியானது நல்லா வளர்ந்து அழகாக பூ கொடுத்துட்ருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. அரளிச்செடியோட நோக்கம் என்ன? அரளிச்செடி என்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்குது, காற்று மாசுபடுதலை தடுக்குது. இன்னும் வாகனங்களில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் டெய்லி அந்த ரோட்டில் நத்தம் வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை வரைக்கும் பயணிக்கிறதுனால அங்கே பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் போகிறப்ப அதில் இருக்கக்கூடிய அது வெளியிடக்கூடிய காற்றில் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடுலாம் நிறைய வெளியில் வருது, நச்சு வாயுக்கள் நிறையா வருது. இதை சுத்தப்படுத்துறது, அதாவது சுத்திகரிக்கக்கூடிய செயல் தான் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அரளிச்செடிக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரளிச்செடி சூப்பராக வளர்ந்துருக்கு, காற்று மாசுபடுதலை தடுக்குது. அதே வேளையில் அந்த அரளிச்செடியானது நீர் பற்றாக்குறையின் காரணமாக, ஏன்னா இப்போ வெயில் காலம், அப்போ அந்த வெயில் காலத்தினால அதுக்கு தேவையான நீர் கிடைக்காதனால பல அரளிச்செடிகள் கருகுது. அதனால் அந்த அரளிச்செடியும் பார்க்கணும். நம்ம திண்டுக்கல் மாநகரம் சுற்றுச்சூழலையும், மாநகரத்தில் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும், காற்று மாசுபடுதலையும் தடுக்கணுங்கிற நோக்கத்தில் மதிப்புமிகு மாநகர மேயர் அம்மா அவர்கள் வாரத்தில் ஒரு தடவை ஒரு வண்டி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாவே அது பொழைச்சிக்கும். அந்த சுற்றுச்சூழல் நலன் கருதி, தாவரங்களை பாதுகாக்க வேண்டிய நலன் கருதி நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது அந்த அரளிச்செடிகளுக்கு இந்த வெயில் காலம் வரைக்கும் தண்ணி விடணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்றும் உங்கள் திண்டுக்கல் முருகேசன். நன்றி, வணக்கம்.